வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சீரக தண்ணீரை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான தண்ணீராக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். இப்போது குறிப்பாக காலை நேரத்தில் நீங்கள் சீரக தண்ணீரை வெதுவெதுப்பான குடிநீரோடு அந்த சீரகத்தை சேர்த்து பருகும்போது நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் மற்றும் சீரகத்தை எடுத்துக்கொண்டு அதை சில நிமிடங்கள் நல்லா நீங்கள் கொதிக்க வைக்கணும். சீரகத்தினுடைய அந்த குடிநீரில் பார்த்தீங்கன்னா அந்த சீரகத்தினுடைய அந்த சாறு இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை அணைச்சிட்டு தண்ணீரை வடிகட்டி வச்சுக்கணும். சூடு ஓரளவு ஆறுனதுக்கு அப்புறம் வெதுவெதுப்பாக இருக்கும்போது இந்த சீரகத்தை நீரை நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது தொடங்கி பலவிதமான மருத்துவமைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா நம்ம தெளிவாக பார்ப்போம். அண்ட் யாரெல்லாம் சீரகத்தை நீர் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னும் சீரகத்தை நீரை அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருவேளை நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படின்றதையும் நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடல் எடையை கட்டுப்படுத்துகிறது சீரக தண்ணீர். இப்போ உடல் எடையை குறைக்கிறதுல மற்றும் கட்டுப்படுத்துவதில் சீரக தண்ணீர் மிகவும் நன்மை பயக்கும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. தினசரி காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து சீரக தண்ணீரை குடிக்கிறது நம்மளுடைய மெட்டபாலிசத்தை சிறப்பாக வைக்கும். அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை சிறப்பாக வைக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தினசரி காலையில் இந்த அற்புதமான சீரகத்தை நீரை தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. இப்போ நீங்க முன்தினம் இரவே கூட உங்களுக்கு தேவையான அளவு சீரகத்தை ஒரு கிளாஸ் தண்ணீர்ல சாதாரணமாக நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீர்ல ஊற வச்சுக்கலாம். காலையில் அந்த தண்ணீரை கொதிக்க வச்சு அதை நீங்க வடிகட்டிட்டு சூடான அதாவது வெதுவெதுப்பான அளவில் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பழக்கம் உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை கரைச்சிடும். சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கக்கூடிய நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி முறைகளை நீங்கள் பின்பற்றலாம். செரிமான மண்டலம் வலுவடையும். நீங்கள் சீரகத்தை நீரை எடுத்துக்கொள்ளும் போது சீரகத்தை நீரை குடித்து வந்தோம் அப்படின்னா நம்முடைய செரிமான மண்டலம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும், அதாவது பலமாகும். சீரக தண்ணீர் செரிமான அமைப்பை மேம்படுத்துவதோடு வயிற்று வலி, வயிற்று வீக்கம், வாயு, அஜீரணம் உள்ளிட்ட சிக்கல்களிலிருந்து நிவாரணம் அளிக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து குடிக்கும் பொழுது வயிறு உங்களுக்கு நல்லா சுத்தமாக ஆரம்பிக்கிறதால எந்த விதமான கழிவுகளும் உங்களுடைய வயிற்றில் தங்காது. கடுமையான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீர்ந்து போயிடும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான செரிமான பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலத்தை வலுவடைய வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சீரக தண்ணீர். நீங்கள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தொடர்ந்து சீரக தண்ணீரை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறத நாமளே பார்க்கலாம். இந்த சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய முக்கிய தாதுக்கள் மற்றும் விட்டமின்கள் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ நம்மளுடைய இம்யூன் பவரை சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த சீரக தண்ணீரை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது நமக்கு அந்த இம்யூன் பவர் கிடைக்க ஆரம்பிக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக குறிப்பாக அட்டாக் ஆகக்கூடிய பருவகால நோய்கள் இருந்து நம்ம தப்பிக்கலாம். அதாவது இந்த வைரஸ் காய்ச்சல், பாக்டீரியா தொற்று நோய்கள் போன்ற பிரச்சனையும் நம்ம வராமல் தடுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக்கிட்டோம். எதனால் அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா சீரக தண்ணீரை காலையில் இருந்து வெறும் வயிற்றில் குடிக்கிறதால தான் நம்மளுடைய இம்யூன் பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கிறோம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே வராமல் தடுக்கிறோம். கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறைவதற்கு சீரக தண்ணீரை எடுத்துக்கலாம். காலை நேரத்தில் சீரக தண்ணீர் தொடர்ந்து நீங்கள் குடிக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவு குறையுது. தொடர்ந்து நீங்கள் சீரக தண்ணீரை குடிக்கிறதால கெட்ட கொலஸ்ட்ரால் உங்களுக்கு குறைக்கப்பட்டு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் ஆரோக்கியமான அளவில் இருக்கும். இதனால இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் தேவைப்படாது. நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் ஆரோக்கியமான முறையில் இருந்தால் போதும். அதை நீங்கள் பராமரிக்கிறதுக்கு சீரக தண்ணீர் எடுத்துக்கணும். அப்போ கெட்ட கொலஸ்ட்ரால் உங்களுக்கு குறையும், நல்ல கொலஸ்ட்ரால் உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஹைப்போ லிமிட்டமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் தான் நம்ம இதயத்தை பாதிக்கக்கூடிய அந்த உயர் கொழுப்பு அளவை, அந்த அந்த கொழுப்பு இருக்குங்க இல்லையா, கொலஸ்ட்ரால் இருக்குங்க இல்லையா, அதை கட்டுப்படுத்துது. நினைவாற்றல் திறனை அதிகரிக்கிறதுக்கு சீரக தண்ணீரை நீங்க எடுத்துக்கலாம். தொடர்ந்து சீரக தண்ணீர் படுகி வரும்போது கிடைக்கக்கூடிய முக்கிய நன்மைகள் ஒன்று என்னன்னா நம்மளுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கிறது தான். ஸோ நம்மளுடைய அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே ரிலீவ் பண்ணிட்டு மனதை ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம். நாள் முழுவதுமாகவே ரெஃப்ரெஷ்மெண்ட்டோட ஒரு புத்துணர்ச்சியோட நம்மளை உணர செய்யும் சீரக தண்ணீர். தொடர்ந்து இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது மூளையினுடைய ஆற்றலை அதிகரிச்சுக்கலாம். எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நினைவாற்றலை நம்ம அதிகப்படுத்திக்குவோம். அப்போ படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் கூட நீங்க சீரக தண்ணீர் குடிக்கலாம். அவங்க குடிக்கும் பொழுது நினைவாற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக செயல்படுவாங்க. அல்சீமர், மறதி நோய் போன்ற விதமான பிரச்சனைகள் அவதிப்படக்கூடிய முதியோர்களுக்கும் அளவோடு நீங்க சீரக தண்ணீர் குடிக்கும் போது ஞாபக மறதி அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். என்னதான் சீரக தண்ணீர் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை கொண்டிருந்தாலும் எந்த ஒரு உணவுப் பொருளுமே நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அது நமக்கு சில விதமான தீங்குகளையும் ஏற்படுத்தும். அதுபோல
சீரக தண்ணீரை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். அதையும் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருவோம். நெஞ்சு எரிச்சல் சார்ந்த பிரச்சனைகள் சீரக தண்ணீரை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி ஏற்படும். சீரக விதைகள் வாயு தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வளிக்க உதவுது. அதே நிலையில் இந்த சீரக தண்ணீரை தொடர்ந்து நீங்கள் செரிமான பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியூர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இரைப்பை பகுதியில் அதிக வாயு வெளியேற்றத்துக்கு காரணமாகி நெஞ்சு எரிச்சலுக்கு இது உங்களுக்கு காரணமாகி விடுறதால இதை நீங்கள் குறைவான அளவுக்கு தான் வந்து எடுத்துக்கணும். இதை நீங்கள் ஒருவேளை அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா செரிமான பிரச்சனைகளை கூட நீங்கள் சந்திக்கலாம். நெஞ்சு எரிச்சல்லாம் உங்களுக்கு வரும். அதனால நீங்கள் போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கடுமையான ஏப்பம் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் சீரக தண்ணீரை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது ஏப்பம் உணர்வு உங்களுக்கு வரும். சீரக விதைகள் இருக்கக்கூடிய அதிகப்படியான கார்மினேட்டிவ் விளைவு ஏப்பங்களை அதிக அளவில் ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமையுது. நம் உடலின் குடல் மற்றும் வயிற்று பகுதிகளில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வாயு மற்றும் வீக்கம் வாய் வழியாக வெளியேறக்கூடிய நிகழ்வு தான் நம்ம ஏப்பம்னு சொல்றோம். இந்த ஏப்பம் சிலருக்கு துர்நாற்றம் கொண்டதாகவும் சில தனிப்பட்ட சத்தங்களை வந்து கொண்டதாகவும் இருக்கும். ஏப்பம் விடுவது பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் சில நேரங்களில் அதை நம்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கிடும் அப்படின்றத நம்ம மறுக்க முடியாதுங்க இல்லையா? ஸோ அதனால வந்து அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சீரக தண்ணீரை குறைவான அளவு தான் எடுத்துக்கணும். நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். கல்லீரல் பாதிப்பு ஏற்படும். நீங்கள் வந்து சீரக தண்ணீரை அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா சீரக தண்ணீர் நாம் அதிக அளவில் வந்து நீண்ட காலம் தொடர்ந்து குடிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா அதிகமாக குடிச்சிட்டேவும் இருக்கும். நம்ம நீண்ட காலம் குடிக்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் அதிகமாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அளவுகளில் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எளிதில் ஆவியாகக்கூடிய தன்மை கொண்ட அந்த எண்ணெய் வந்து நமது கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தில் பாதிப்பை ஏற்படுத்திடும். அப்போது நம்ம சீரகத்தை வந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொண்டாலும் சரி அல்லது சீரக தண்ணீரை நம்ம எடுத்துக்கொண்டாலும் சரி குறைந்த அளவிலேயே பயன்படுத்தணும் அப்படின்றத மருத்துவர்கள் நமக்கு அறிவுறுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். நார்கோட்டிக் விளைவுகள் உங்களுக்கு வந்து சீரக தண்ணீரை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது ஏற்படலாம். சீரக விதைகளில் சீரக தண்ணீரில் போதை உணர்வை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்கு. இதை நீ வந்து மிகுந்த எச்சரிக்கையோட நீங்கள் கையாளணும். சீரக தண்ணீரை அதிக அளவு நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கூடிய பட்சத்தில் மனப்பிழர்வு, மயக்கம் மற்றும் குமட்டல் உணர்வுகள் ஏற்படும். சீரக தண்ணீரை நம்மளுடைய உணவுகளில் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அல்லது சீரகத்தை அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் அது மயக்கம் மற்றும் குமட்டலை ஏற்படுத்திடும். இதுதான் நார்கோட்டிக் விளைவுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி விளைவுகள் உங்களுக்கு வந்து ஏற்படக்கூடாது அப்படின்னா நீங்கள் சீரக தண்ணீரையும் சீரகத்தையும் போதுமான அளவு அல்லது குறைந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலே அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும். அதிக வலி கொண்ட மாதவிடாய் சுழற்சி சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். நீங்கள் சீரக தண்ணீரை அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ சீரக தண்ணீரையோ அல்லது சீரகத்தையோ நம்மளுடைய உணவுகளில் அதிகமாக சேர்த்துக் கொள்ளக்கூடிய பட்சத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி காலத்தின் போது அதிக உதிரப்போக்கு இருக்கும். அதாவது ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். சீரகத்தையோ அல்லது சீரக தண்ணீரையோ குறைவான அளவில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போதான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஏற்படாது. குறைந்த ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனை இருக்கும். அதாவது லோ பிபி உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். சீரகத்தை வந்து அல்லது சீரக தண்ணீரை நீங்கள் அதிக அளவில் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் குறைந்த ரத்த அழுத்தம் ஏற்படும். ஸோ பிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லோ ஆகிடும். நம்ம வருங்காலங்களில் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ள நேரிட்டோம் அப்படின்னா அப்போது நமது உடலில் ரத்த அழுத்தம் வந்து சீராக இருக்க வேண்டியதுதான் அவசியம். அப்போ அறுவை சிகிச்சை செய்வதற்கு 2 வாரங்களுக்கு முன்னாடியே நம்மளுடைய உடலில் சீரகம் வந்து கட்டாயம் சேர்க்கப்பட வேண்டாம் தான் மருத்துவர்களும் பரிந்துரைப்பாங்க. ஸோ சீரக தண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா பிபி ரொம்பவே லோ பிபியாக இருக்கிறவங்களாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீரிழிவு நோயாளிகளுடைய கவனத்திற்கு சீரக தண்ணீரில் ஒரு நன்மை இருக்குது. இப்போது சீரக தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயாளிகள் தங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை சீராக வைத்துக் கொள்வதற்காக எடுத்துக்குவாங்க. ஆனால் அதை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவும் போது நீரிழிவு நோயாளிகளுடைய உயிருக்கே அது ஆபத்தாக முடிஞ்சிடும். ஸோ உங்களுடைய உணவுகளில் சீரகத்தையோ அல்லது சீரக தண்ணீரையோ நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்க்கும் பொழுது பிளட்டில் உங்களுடைய சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு மருத்துவ அறிவுரையின்படி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சீரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு குறைபாடு கொண்டு இருக்கீங்கன்னா சேர்த்துக்கொள்ளாமல் இருக்கிறது கூட உங்களுக்கு நல்லது தான். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மற்ற நன்மைகள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த தீமைகளை தவிர்த்துட்டு சீரக தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.